தமிழக மின்சார வாரியத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வு கிடைக்காமல் சட்ட போராட்டம் நடத்தி வந்த 300 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக மின்வாரிய பொறியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் மற்றும் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பொறியாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், முதலமைச்சர் விஜயின் உத்தரவின் பேரில் ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் மின்சார வாரியத்தில் உள்ள 70,000 பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க முதல் கட்டமாக 15,000 புதிய பணியாளர்களை முழுமையான அரசு பணியிடங்களாக இந்த ஆண்டிற்குள் நிரப்ப வரைவு அறிக்கை தயாராகி வருவதாகவும், கேங்மேன் பணியிடங்கள் குறித்து இன்னும் சில வாரங்களில் முறையான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சார அனுமதிகளில் இடைத்தரகர்கள் கலாச்சாரத்தை ஒழிக்க புதிய இணையதளம் இன்னும் சில நாட்களில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும், தமிழகத்தில் தற்போது மின் தட்டுப்பாடு இன்றி உபரி மின்சாரம் மத்திய தொகுப்பிற்கு விற்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 70,000 பேர் ஷார்ட்டேஜில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதற்கான ப்ரொப்போசலை தயார் செஞ்சிட்ருக்கோம். அதை முதல்வர் பார்த்து சரிபார்த்து அதுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளை செய்வோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மின்சார வாரியத்தை சீரமைக்கும் பணிகளை எல்லா கட்டத்திலையும் செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லா துறைகளிலும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய இதெல்லாம் நியாயமாக கிடைக்க வேண்டும். ஸோ அதையும் செய்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக வர காலத்தில் அதே மாதிரி செய்வோம்.